Hello பசங்களா, வெல்கம் டு Virutcham CBSE சேனல். நம்ம கிரேட் 9 CBSE எக்ஸ்ப்ளோரேஷன் சயின்ஸில் வந்து 4th சாப்டர் டிஸ்கிரைபிங் மோஷன் அரவுண்ட் அஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? அதுக்கு ஒரு ஒன் ஷார்ட் வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருக்கோம். நம்ம சேனலில் செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லா கான்செப்ட்ஸையும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ ஒன் ஷார்ட் வீடியோவும் போட்டாச்சு. இந்த செஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, புக் பேக் எக்ஸசைசஸ் ஒரு 16 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஒன் பை ஒன் நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்மளோட ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு ரீட் பண்ணலாமா? மை ஃபாதர் வென்ட் டு எ ஷாப் ஃப்ரம் ஹோம் which is located at a distance of 250 meter on a straight road. என்னோட அப்பா வந்து வீட்டிலேருந்து ஷாப்புக்கு போகிறாரு. அந்த ஷாப் வந்து 250 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடில். சரியா? நம்ம அப்படியே அதை வரைய ஆரம்பிச்சிடலாம். இதுதான் வந்து ஹோம்னு வச்சுப்போம், அண்ட் இதுதான் ஷாப். அப்பா வந்து ஹோம்லேருந்து ஷாப்புக்கு போகிறார். எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ்? 250 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஆன் ரீச்சிங் தேர் he discovered that he forgot to carry a cloth bag. அங்கே போனதுக்கப்புறம் தான் பார்க்குறாரு, நம்ம கிராசரிஸ் வாங்க தானே போயிருப்பாங்க அப்பா. போயிட்டு அங்கே க்ளோத் பேக் எடுத்துகிட்டே போகலை. பார்த்தீங்களா? இப்போலாம் நம்ம கிராசரி ஷாப்புக்கு போனோம்னா ஒன்று கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் தனியாக பேக் கொடுக்கணும்னா அதுக்கு வேறு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ பெட்டர் நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த சார்ஜை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்பாவும் என்ன நினைக்கிறாங்க, இங்கே நம்ம சம்மில் இருக்கிற அந்த அப்பாவும், ஐயோ நம்ம பேக் எடுத்துகிட்டு வரலையே, இப்போ இதுக்கு வேறு இவன் தனியாக பைசா போடுவானே, அதனால் என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டு அவர் இன்னும் எதுவும் வாங்கலை. திரும்ப என்ன பண்ணிட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டார். ஹீ கேம் பேக் டு ஹோம் டு டேக் த பேக். சரியா? அண்ட் வென்ட் டு தி ஷாப் அகெயின். இப்போ என்ன பண்ணுறாரு, ஷாப்லேருந்து மறுபடியும் வீட்டுக்கு வரார். ஒரு 250 மீட்டர் நடந்து பேக் எடுத்துட்டு வென்ட் டு தி ஷாப் அகெயின், திரும்ப ஷாப்புக்கு போகிறார். பாட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அண்ட் அகெயின் ஹீ கேம் பேக் டு ஹோம். அப்போ என்ன பண்ணுறாரு, ஹோம்லேருந்து ஷாப்புக்கு போகிறாரு, பேக்கை மறந்துட்டோமேன்னு திரும்ப வீட்டுக்கு வந்து பேக் எடுத்துகிட்டு மறுபடியும் ஷாப்புக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். ஹவு மச் வாஸ் தி டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஹிம்? அப்போ மொத்தம் எவ்வளோ தூரம் நடந்திருப்பாரு? டிஸ்டன்ஸ் அப்படின்னா எல்லாமே தானே, இங்கே போனதும் நடந்து தான் போயிருக்காரு, வந்திருக்காரு, திரும்ப போயிட்டு திரும்ப வந்தது எல்லாத்தையும் நம்ம we have to take into account. சரியா? அண்ட் தென் என்ன கேட்டிருக்காங்க, வாட் வாஸ் ஹிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஹோம்? ஹோம்லேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு தெரியும். இனிஷியல் பொசிஷன் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும், அண்ட் ஃபைனல் பொசிஷன் எதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல பாரு, இனிஷியல் பொசிஷன் ஹோமு, திரும்பியும் அவர் ஹோமுக்கே வந்துட்டாரு. அப்போ இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் சேமாக இருந்தால் ஆப்வியஸ்லி நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக தான் இருக்கும், ஜீரோவாக தான் இருக்கும். சரியா? இப்போ சம் ஸ்டார்ட் பண்ணலாமா சால்வ் பண்ணுறதுக்கு? ஸோ இதுதான் வந்து அவளோட ட்ராவல் பண்ணுது, அவளோட ஜேர்னி மேப் இப்படி தான் போயிருக்கு. ஸோ நம்மளும் இப்போ எழுதிக்கலாம், அவளோட ஜேர்னி எங்கேருந்து எங்கே போயிருக்காது, ஒன்று ஒன்றுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாது, ஹோம்லேருந்து ஷாப்புக்கு 250 மீட்டர். அடுத்து என்ன பண்ணாது, செகண்ட் ஸ்டெப்பு, ஷாப்லேருந்து ஹோமுக்கு வந்தார். ஏன்? பிகாஸ் ஹி ஃபர்கட் ஹிஸ் பேக் இல்லை, இதுக்கு ஒரு 250 மீட்டர். அடுத்து என்ன பண்ணாரு, மறுபடியும் ஹோம்லேருந்து ஷாப்புக்கு போகிறார் டு பை, இதுக்கு ஒரு 250 மீட்டர். இப்போ கடைசி ஷாப்லேருந்து ஹோமுக்கு வந்துட்டார், இது ஃபைனல், கடைசியாக வந்துட்டார். அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 250 + 250 + 250 + 250, 1000 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். 1000 மீட்டர் இல்லாட்டி 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் தானே 1000 மீட்டர், இதுதான் நம்ம டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி எழுதுவ, இனிஷியல் பொசிஷன் என்ன, இங்கே
home. Final position அதுவும் home தான். அப்போ displacement என்னது 0. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியா 4 தடவை போயிட்டு வந்திருக்காது. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? A student runs from the ground floor to the fourth floor of a school. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான்? அவன் ஸ்கூலில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபோர்த் ஃப்ளோருக்கு போகிறான். ஆஃப் அ ஸ்கூல் பில்டிங் டு கலெக்ட் எ புக். ஏதோ புக் வந்து அவனோட மேம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஸோ அவன் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கரெக்டான அவங்க டீச்சரோட ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அங்கே கூப்பிட்டு அந்த புக்கை போய் வாங்கிட்டு வா அப்படின்னதும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபோர்த் ஃப்ளோருக்கு போய் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஃபோர்த் ஃப்ளோருக்கு போயிட்டு அவங்க மிஸ் வந்து கிளாஸ் ரூமுக்கு போயிட்டாங்க. ஸோ எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ அவங்க மிஸ் வந்து இவனை கிரவுண்ட் ஃப்ளோரில் பிரேக்கப்போ பார்க்குறாங்க. பார்த்துட்டு எனக்கு ஃபோர்த் ஃப்ளோரில் இந்த புக் இருக்குது, நீ வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளாஸ்க்கு வந்துடு. இவன் கிளாஸ் எங்கே இருக்குது? செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ அப்போ இவன் என்ன பண்ணுறான்? கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபோர்த் ஃப்ளோருக்கு போகிறான் டு கலெக்ட் அ புக் அண்ட் தென் கம்ஸ் டவுன் டு their கிளாஸ் ரூம் ஆன் தி செகண்ட் ஃப்ளோர். அவன் கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டான் செகண்ட் ஃப்ளோர். இஃப் தி ஹைட் ஆஃப் ஈச் ஃப்ளோர் இஸ் 3 மீட்டர். ஒவ்வொரு ஃப்ளோரோட ஹைட்டும் 3 மீட்டரில் இருக்குது. அப்படின்னா ஃபைண்ட் தி டோட்டல் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் அண்ட் their டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் their ஸ்டார்டிங் பாயிண்ட். மொத்தமாக இவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கான் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அவனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து. ஸோ என்ன பண்ணுறான்? இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர்னு வச்சுப்போம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்டு, தேர்டு, ஃபோர்த். ஓகேவா? நான் எனக்கு இடம் இல்லாததுனால இப்படி போட்டேன். ஒவ்வொரு ஃப்ளோரோட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளோவா? 3 மீட்டர், 3 மீட்டர், 3 மீட்டர், இங்கே ஒரு 3 மீட்டர். ஃபோர்த் ஃப்ளோர் போய் புக் வாங்கிட்டு இப்போ எங்கே வரான்? மறுபடியும் தேர்ட் ஃப்ளோருக்கு வரான். அங்கேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வரான். அப்போ இங்கே ஒரு 3 மீட்டர், இங்கே ஒரு 3 மீட்டர். கரெக்டா? அப்போ மொத்தமாக அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான்? 1 2 3 4 5 6 6 into 3 18 மீட்டர். எவ்வளவு? 3 + 3 + 3 6 times 3. அப்போ 18 மீட்டர். இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷன், அதுதானே டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த இடத்துல இவனோட இனிஷியல் பொசிஷன் என்னது? கிரவுண்ட் ஃப்ளோர். ஃபைனல் பொசிஷன் கடைசி அவன் வந்து நின்னது செகண்ட் ஃப்ளோர். கரெக்டா? அப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு எவ்வளோ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்? 2 தான். இங்கே ஒரு 3 மீட்டர், இங்கே ஒரு 3 மீட்டர். ஓகேவா? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? ஒரு 3 + 3 6 மீட்டர்ஸ் தான். இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா பசங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு ஈஸியாக தெரியுதா? டிஸ்டன்ஸ்னா மொத்தமாக ட்ராவல் பண்ணுது. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு எவ்வளோ தூரம், அது மட்டும் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? இப்போ தேர்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ நம்ம தேர்ட் கொஸ்டின் என்ன? A girl is riding her scooter and finds that its speedometer reading is constant. Is it possible for her scooter to be accelerating? And if so, how? ஒரு பொண்ணு அவள் ஸ்கூட்டரில் போயிட்டுருக்கா. அவளோட ஸ்பீடோமீட்டர் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக நிற்குது. ஓகேவா? கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா ஒரே ஸ்பீடில் போயிட்டுருக்கான்னு அர்த்தம். ஒரு 30 கிலோமீட்டர் இப்போ ஏதாவது போதானா அப்படியே 30 கிலோமீட்டர்லேயே அது நிற்குது. அப்படின்னா இஸ் இட் பாசிபிள் ஃபார் ஹர் ஸ்கூட்டர் டு பி ஆக்சிலரேட்டிங்? அங்கே ஆக்சிலரேஷன் இருக்குதா? இருந்துச்சுன்னா எவ்வளவு? இருந்துச்சுன்னா எப்படி? ஓகேவா? இப்போ
நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்ச கான்செப்ட்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஒரு சர்க்குலர் மோஷனுக்கு ஸ்பீடு சேமா இருந்தா கூட ஆக்சிலரேஷன் இருக்கும். கரெக்ட்டா? ஏன் அப்படின்னா டிரெக்ஷன் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லயும் டிரெக்ஷன் நம்ம மாத்திக்கிட்டே இருக்கோம். இது ஸ்ட்ரெயிட் லைன். இங்க ஒரே டிரெக்ஷன்ல போறோம். பட் அதே சர்க்குலர் மோஷன் அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்க்கும் நம்ம டிரெக்ஷன் மாறும். பட் ஈவன் தோ நம்ம ஒரே ஸ்பீட்லயே போனா கூட அப்ப இவளும் இவளோட ஸ்கூட்டர் வந்து ஸ்பீடோமீட்டர் ஒரே கான்ஸ்டன்டா இருக்குன்னா மேபி இவ ஒரு சர்க்கிள்ல போயிருந்துருக்கலாம். கரெக்ட் தானே? அப்போ ஸ்பீடோமீட்டர் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஆனா டிரெக்ஷன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஆக்சிலரேஷன் அப்படின்றது எது டிபெண்ட் பண்ணியிருக்கு? velocity, final velocity minus initial velocity by time. velocity na என்னது? displacement by time. இது ஜஸ்ட் உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மறுபடியும் போடுறேன். பட் இதை நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. இங்க வந்து நம்ம அவங்களுக்கு ரீசன் தான் கொடுக்கணும். இதுல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகட்டும், வெலாசிட்டி ஆகட்டும், வெலாசிட்டியை பேஸ் பண்ணி வர ஆக்சிலரேஷன் ஆகட்டும், எல்லாமே என்ன குவான்டிட்டிஸ்? வெக்டார் குவான்டிட்டிஸ். வெக்டார் குவான்டிட்டிஸ்னா they will have both magnitude and direction. கரெக்டா? அப்போ இங்க வந்து அவ ஸ்கூட்டர்ல மேக்னிடியூட் 30 கிலோமீட்டர் அப்படின்றது கான்ஸ்டன்டா இருந்தா கூட டிரெக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப ஆக்சிலரேஷன் இருக்குமா இருக்காதா? இருக்கும் தானே? இப்போ அதை தான் நம்ம சொல்ல போறோம். அவ கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போதா ஓகே ஃபைன். கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போனாலும் டிரெக்ஷன் மாறுறதுனால அங்க ஆக்சிலரேஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். So is it possible for her scooter to be accelerating? Yes. என்ன பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட்? Yes, it is possible for her scooter to be accelerating even though the speedometer shows a constant speed. ஆமா இருக்கும்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? and if so how? எதனாலன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அதுக்கு ரீசனும் எழுதணும். நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸ்பீடோமீட்டர்ல இருக்கிறது ஒன்லி த மேக்னிடியூட். ஆனால் ஆக்சிலரேஷன் கேன் அக்கர். எப்போல்லாம் ஆக்சிலரேஷன் நடக்கலாம்? மேக்னிடியூட் சேஞ்ச் ஆனாலும் நடக்கலாம், டிரெக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் நடக்கலாம், இல்லை ரெண்டுமே சேஞ்ச் ஆனாலும் நடக்கலாம் அப்படின்றத நம்ம முதல்ல எழுதிடணும். அதுதான் ரீசன். ஆக்சிலரேஷன் கேன் அக்கர் because of 3 possibilities. ஒன்று என்னது? அவள் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணிட்டா, 30லேருந்து 40க்கு போயிட்டா அப்படின்னாலும் சேஞ்ச் இன் magnitude of velocity. ரெண்டாவது சேஞ்ச் இன் டிரெக்ஷன் ஆஃப் velocity. மூணாவது சேஞ்ச் இன் போத். ரெண்டுமே மாறிச்சினாலும் ஓகே. இதுதான் பாசிபிலிட்டிஸ் ஆக்சிலரேஷன் மாறணும் அப்படின்னா. அப்போ இங்க in this case if the girl is riding in a curved pathல போதானா the direction will be obviously changing இல்ல. so if the girl is riding in a curved path, the direction will be changing continuously. கண்டினியூஸாக ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டுக்கும்
டிரெக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும் even though the speedometer shows the same speed. ஓகேவா? ஸோ தி சேஞ்ச் இன் டிரெக்ஷன் இந்த இடத்துல எது மாறுது? தி சேஞ்ச் இன் டிரெக்ஷன் will result in change in acceleration அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ பாசிபிளா? ஆமாம் பாசிபிள். என்ன ரீசன்? ஏன்னா ஆக்சிலரேஷன் 3 பாசிபிலிட்டிஸில் நடக்க வாய்ப்புண்டு. எய்தர் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆனாலும் சரி, மேக்னிடியூட் இன் த சென்ஸ் ஸ்பீடு 30 கிலோமீட்டர்லேருந்து 40 கிலோமீட்டர், இல்லை டிரெக்ஷன் மாற்றினாலும் சரி, இல்லை ரெண்டுமே மாறினாலும் சரி. இந்த இடத்துல கேர்ள் வந்து கேர்வ்டு பாத்தில் போதா அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா டிரெக்ஷன் ஒவ்வொரு நேரமும் மாறிக்கிட்டே இருக்கு, ஈவன் தோ சேம் ஸ்பீடாக இருந்தால் கூட. அதனால் இந்த சேஞ்ச் இன் டிரெக்ஷன் தான் இட் காசஸ் த சேஞ்ச் இன் ஆக்சிலரேஷன் அப்படின்னு நம்ம ரீசனிங்கும் கொடுத்துடலாம். ஓகேவா பசங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த 3 கொஸ்டின்ஸும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி சாப்டர் கம்ப்ளீட் பண்ண எல்லா வீடியோஸும் இருக்குது. ஒரு தடவை போய் செக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தட் நான் போடுற பிடிஎஃப்ஸ், அந்த ஒன் ஷாட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பிடிஎஃப்ஸ் எல்லாம் நான் டெலிகிராமில் தான் ஷேர் பண்ணுறேன். அதை நீ ஈஸியாக ரெஃபர் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் see you in the next session. அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Till then, take care. Bye-bye.